Dhanushkodi, a historic town located at the southeastern tip of Rameshwaram Island in Tamil Nadu, is today a mere skeleton of the thriving port city that it once used to be. Located at the confluence of the Bay of Bengal and the Palk Strait, Dhanushkodi once played a vital role as a transit point for trade and travel between India and Sri Lanka. However, tragedy struck on the night of December 23, 1964, when the quaint town was destroyed by a devastating cyclone. Over 800 people, including medical students from Gujarat on a field trip to Rameshwaram, perished in the disaster. At the height of the storm, communication lines were severed, leaving no way to warn residents of the impending danger. 1964வது வருஷம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இந்தியர்கள் பெரும்பாலும் தமிழர்கள் ராமநாதபுரத்துக்காரவங்க குறிப்பாக ராமேஸ்வரத்துக்காரவங்க யாரும் மறக்க முடியாத நாள் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த தினம்தான் தனுஷ்கோடி அப்படின்ற ஒரு ஊர் இல்லாமல் ஆன நாள். அது வரைக்கும் மக்கள் வசிப்பிடமாக இருந்த தனுஷ்கோடி மக்கள் வாழ தகுதியற்ற நகரமாகி கிட்டத்தட்ட இன்றைக்கி 60 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், 60 வருஷம் ஆகுது இல்லையா? இதை மீண்டும் மக்கள் வசிப்பிடமாக என்னைக்கு அரசாங்கம் மாற்றி கொடுப்பாங்கன்னு தெரியல. The government declared Dhanushkodi uninhabitable, and gradually its landmarks, including a church, post office and library, were reduced to ruins. Despite the devastation, a few survivors, mainly fishermen, chose to remain in the area. 60 years later, the ruins of Dhanushkodi stand as solemn reminders of that fateful night. The families of fishermen who lived through the storm continue to call the area home, struggling often in vain to maintain their traditional way of life. புயலுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தோம். அப்போ இந்த கடற்கரையில் இருக்கிற சிப்பி இதுகளை பிறக்கி அது படி 2 ரூபா 3 ரூபா அப்படி தான் வியாபாரம் பண்ணி வாழ்ந்தோம். கடலுக்கு போனாலும் பொண்ணு பாடு இருக்காது, அது 150க்கு ஓடும். அதை வச்சு ஒன்றும் ஓட்ட முடியாது. அதோட இந்த கடற்கரையில் விளையிற சுப்பி இதுகளை வச்சு எங்கள் வாழ்வாதாரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஏதோ இந்த டூரிஸ்ட் வர்றதுனால இந்த கடையில் வச்சு நாங்கள் மீன் வியாபாரம் பண்ணி இந்த சாப்பாடு வர டூரிஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு அந்த வாழ்க்கையை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். Perhaps ironically, the ruins of the ghost town have become tourist attractions over time. However, there are growing demands for the government to revitalize the area. அதோட எல்லா மத சாதிக்காரர்களுமே இங்கே இருந்திருக்காங்க. எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. அதில் தப்பிச்சாங்க, போனவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன புயலுக வரும். அதோட ஒரு வாரம் 2 வாரத்துக்கு காற்றடிக்கு மழை வரும். அதோட அதை நின்றுடும். அதே மாதிரி இப்போ இந்த 2 மாதமாக காற்று மழை மாத்தே இருக்குது. அந்த வர்றது நிற்கிறது மாத்தே இருக்குது. நீங்கள் புயல் இருக்குது போங்கம்மான்னு சொல்லி யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஏமா இங்கெல்லாம் கிடக்குறியா, இங்கே போங்கம்மான்னு எங்களை யாரும் எந்த உதவியும் எங்களுக்கு எதுவுமே கிடையாதுப்பா. நாங்களாத்தான் இங்கே இருக்கிறோம். The survivors urged the government to rebuild Dhanushkodi as it once was, with amenities including a railway station, port and better infrastructure. They also request the government to provide basic services such as electricity, healthcare, sanitation and drinking water. வேறு ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் ஒன்று சொல்ல ரயில்வே முடிவு பண்ணியிருக்காங்க. திருப்பி ட்ரெயின் விடணும் அப்படின்னு சொல்லி ரயில்வே சர்வே பண்ணியிருக்காங்க. ஆனால் ரயில்வே சர்வே பண்ணி அவங்க ட்ரெயின் விட்டாங்கன்னு வைங்க, தனுஷ்கோடி இதற்காக 4 மடங்கு நல்லாயிருக்கும். இப்போ அதைத்தான் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ட்ரெயின் விடணும் அப்படின்னு. அது யார் அதிகமாக கேட்குறாங்கன்னா வட இந்தியாக்காரவங்க, குஜராத்திக்காரவங்க. அவங்க தான் தனுஷ்கோடி எங்களுக்கு திருப்பி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மோடின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. Residents have strongly called on both the central and state governments to take measures to restore Dhanushkodi to its former glory as a place of remembrance for the tragedy, while providing a better quality of life for those who continue to reside there.